சில பேர் வீட்டில் குழந்தைங்க காய்கறி சாப்பிட மாட்டாங்க, ஆனால் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து வெண்டைக்காய். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெண்டைக்காய் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க எப்படி ரவுண்ட் ரவுண்டாக ஓகே, கொஞ்சம் ஸ்லைடிங்காக விரும்பினாங்கன்னா ஸ்லைடிங்காக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு என்ன பண்ணுங்கள், எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு வெங்காயம் வத்தல் போட்டுக்கோங்க. வெண்டைக்காவையும் போட்டு ஒரு ஹாஃபாக வதக்கிட்டு அந்த எண்ணெயில் ஃபுல்லாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் உப்பு லைட்டாக தூவிக்கோங்க. இன்னும் நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் அந்த வெண்டைக்காய் வேகிற அளவுக்கு, என்ன நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோன்றனால வெண்டைக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை ஃபுல்லாக நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. ரோஸ்ட் மீன்ஸ் நல்லா அது வதங்குற அளவுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுட்டு குழந்தைங்களுக்கு முட்டை சாப்பிடுவாங்க, எல்லா குழந்தைங்களும் மேபி முட்டை சாப்பிடுவாங்க. ஸோ முட்டை உடச்சி ஊற்றிட்டு அவங்களுக்கு பிடிச்சமான ஸ்நாக்ஸு, காரா பூந்தியாக இருக்கலாம், காராச்சேவாக இருக்கலாம், மிக்சராக இருக்கலாம், ஏதோ ஒன்று அது மேலே தூவிட்டு அவங்களுக்கு எந்த ஸ்பைசஸ், சிக்கன் பொடி, மட்டன் பொடி, சுக்கா எது பிடிக்குமோ அது கொஞ்சம் லைட்டாக தூவிக்கோங்க. தூவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க, பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த குழந்தைங்களுக்கு இது பிடிச்ச மாதிரி இருக்கும். அவங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க, கொஞ்சம் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் இருக்குது, ஒரு முட்டை இருக்குது, கொஞ்சம் வெண்டைக்காய் இருக்குது. ஸோ விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருக்கோம்.